பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், யோபு 4 17 வசனம், மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ. இந்த முழு வசனம் என்னவென்றால், மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ. 4 அதிகாரத்துல பார்த்தோம் என்றால், இதை சொல்கிறவர் யார், எதற்காக சொல்றாங்க, என்ன காரணத்துக்காக சொல்றாங்க நமக்கு நல்லாவே தெரியும். யோபு 4 அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, அப்பொழுது தேமானாகி எலிபாஸ் பிரதியுத்தரமாக. அப்ப இந்த வார்த்தை மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானா இருப்பானோ, இத யார் சொல்றாங்கன்னா எலிபாஸ் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாங்கன்னா யோபின் இடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் யோபு வியாதியினால் பாதிக்கப்படுறாரு. பிசாசு அவருடைய சரீரத்தை தொடுறான். அதனால அவர் சில இழப்புகளை சந்திக்கப்படுது. அவருடைய பிள்ளைகளை இழக்கிறாரு. எல்லாவற்றும் இழந்து தன்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறையப்பட்டவரா என்ன பண்றாரு, ஓட்டை எடுத்து சொரண்டிக்கிட்டு உட்கார்றாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவர் இப்படி உட்காரும் பொழுது, யோபு 2 அதிகாரம் 11 பாத்தீங்கன்னா, யோபனுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியானாகிய சோஃபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட பொழுது அவனுக்கு பிரதியுத்தரமும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். இந்த 3 பேரும் யோபனுடைய நண்பர்களா காணப்படுறாங்க. இந்த நண்பர்கள் என்ன பண்றாங்க, யோபனுடைய செய்தி கேள்விப்படுறாங்க. இந்த துக்ககரமான செய்தி, தன்னுடைய சிநேகிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டான், அவன் எல்லாவற்றையும் இழந்தவனா, தன் சரீரம் பாதிக்கப்பட்டவனா, அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்றதுக்காக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஸ்தலங்கள்ல இருந்து இந்த 3 நண்பர்களும் என்ன பண்றாங்க, எலிபாசும் பில்தாதும் சோஃபாரும் என்ன பண்றாங்க, 3 பேரும் யோபுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வராங்கன்னு சொல்லிட்டு யோபு 2 அதிகாரம் 11 சொல்லுது. ஆறுதல் சொல்வதற்காக இவங்க வந்தாங்க. வந்தவங்க எதற்காக வந்திருக்காங்க, ஆறுதலை சொல்வதற்கு. யாருக்கு ஆறுதலை சொல்வதற்காக வந்திருக்காங்க, தன்னுடைய நண்பனாகி யோபுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்காங்க. ஆனா இந்த 4 அதிகாரம் சொல்லுது, ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, யோபுக்கு ஆறுதல் சொல்லல. ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க, மனுஷன் தேவனை பார்க்கிலும், மனுஷன் என்ன பண்றான், தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ. நீதிமானா இருக்க முடியுமா, அவர் தேவன் தானே நீதிமானா இருப்பாங்க. நீ எப்படி மனுஷன் கடவுளை காட்டிலும், ஒரு உன்னதமான தேவனை காட்டிலும் எப்படி நீதிமானா இருக்க முடியும்னு சொல்லிட்டு யோபின் இடத்துல இப்படியா சொல்றாங்க. ஒரு கேள்வியை யோபின் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப எதுக்காக இந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த யோபு மிகுந்த வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய எல்லா சரீர பலனையும் இழந்துட்டாரு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டாரு. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் சம்பவிக்க கூடாதோ எல்லா சம்பவங்களும் யோபினுடைய வாழ்க்கையில நடக்குது. இந்த யோபினுடைய வாழ்க்கையில நடக்கப்பட்ட இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட வந்தவங்க என்ன பண்ணி இருக்கணும், அவருக்கு ஆறுதல் சொல்லி இருக்கணும். என்ன பண்ணி இருக்கணும், ஆறுதலை சொல்வதற்காக வந்திருக்கணும். இந்த 3 பேரும், எலிபாசும் பில்தாதும் சோஃபார், அந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க, ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்லல. எப்படி அவங்க ஆறுதல் சொல்லலைன்னா, யோபு 42:7 சொல்லுது, அவங்க ஆறுதல் சொல்லவில்லை என்று சொல்லிட்டு. நான் சொல்லல அவங்க ஆறுதல் சொல்லலன்னு சொல்லிட்டு, வேதமே சொல்லுது. யோபு 42 அதிகாரம் 7 சொல்லுது, அவங்க ஆறுதல் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு. புள்ளியல்ல ஒரு கூற்று ஒண்ணு இருக்கு, காரணத்திலிருந்து விளைவை நோக்கி பேச வேண்டுமானால் ஒழிய விளைவிலிருந்து காரணம் நோக்கி பேசுவது தவறுன்னு சொல்லிட்டு புள்ளியலின் கோட்பாடு ஆகும். இந்த கோட்பாட்டை தான் இவங்க பண்றாங்க. என்ன பண்றாங்க, யோபுக்கு தொல்லை இருந்தது, பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனைனால இப்படி வந்திருக்கோம், இவன் ஏதாவது என்ன பண்ணிருப்பான், ஏதாவது பாவத்துல ஈடுபட்டு இருக்க கூடும். இவங்க ஒரு கற்பனைக்குள்ள வாழ்ந்துட்டாங்க. ஏன் இதெல்லாம் யோபுக்கு நடந்திருக்கு, எதனால அவன் சரீர பலத்தை இழந்தான், எதனால அவன் பிள்ளைங்க மரித்து போனாங்க, எதுக்காக அவன் ஆஸ்தியை இழந்தான், எதுக்காக அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து அவன் இப்படி காணப்படுறான், இப்படி ஒரு கோலத்துல அவன் காணப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபனிடத்துல விசாரிக்கல. எதுக்காக இந்த சூழ்நிலை வந்தது, ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடந்தது, சரி நடந்தது நடந்திருக்கு, கர்த்தர் இது எல்லாவற்றையும் சரி செய்வாரு, இந்த பிரச்சனை இருந்து உன்னை விடுதலை கொடுப்பாரு, உனக்கு சரீர பலனை கொடுப்பாரு,
கொடுப்பாரு, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க நிதானமான ஒரு பதில அவனுக்கு மறு உத்தரவா கொடுக்கல. அதுக்கு பதில் அவங்க என்ன யோசிச்சுட்டாங்க, யோபுக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னா எதனால நடந்திருக்கும்? யோபு ஏதோ ஒரு தெரியாம ஒரு பாவத்தை பண்ணியிருக்கிறாரு, ஏதோ ஒரு பாவத்துல ஈடுபட்டிருப்பார் போல இருக்கு. ஒரு பாவத்துல ஈடுபட்டதன் விளைவு தான் யோபுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 நண்பர்களும் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இந்த இவ்ளோ தீமைகள்? யோபு நல்லவனா தானே வாழ்ந்தான், நல்ல ஆஸ்தியா இருந்தானே, அவன் சீமானாய் காணப்பட்டானே, அவனுடைய பிள்ளைகள் அவன செல்வ செழிப்போடு காணப்பட்டானே, பிள்ளைகள் எல்லாம் அவனை சுற்றிலும் இருந்தாங்களே, அவன் சந்தோஷமா இருந்தானே, அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாம இருந்தது. யோபினுடைய காரியங்கள் எல்லாம் தான் வேலி அடைச்சு அல்லவா கர்த்தர் பாதுகாத்து வச்சாரு. ஆனா இன்னைக்கு யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டானே, அவன் பிள்ளைகள் மொத்த பேருமே இழந்துட்டாங்களே. அப்ப இதெல்லாம் நடந்திருக்குன்னா எதனால நடந்திருக்கும்? யோபு கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணிருக்கிறாரு? ஏதோ ஒரு பாவத்துல ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த பாவத்தின் விளைவு தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் யோபனுடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, யோபினுடைய ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக உடனே யோபு கிட்ட என்ன பண்றாங்க, நிந்தனையான வார்த்தைகளை கொண்டு, ஒரு கடினமான வார்த்தைகளை கொண்டு யோபுவோடு இடைப்பட ஆரம்பிச்சாங்க. நீ இப்படிதான் பண்ணிருப்ப, நீ பாவத்தை ஏதாவது பண்ணிருப்ப, கடவுளுக்கு விரோதமா ஏதாவது தூஷணம் பேசியிருப்ப, இதெல்லாம் நீ பண்ணிருப்ப, இதெல்லாம் பண்ணது நிமித்தம் தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோபின் இடத்துல என்ன பண்றாங்க, கடினமான வார்த்தையினால் அவர் எல்லாவற்றையும் இழந்தவராய், இதோ தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், திரும்பவும் மரிக்கும் பொழுது எப்படி மரிக்க போறேன், நிர்வாணியா தான் நான் மரிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சூழ்நிலை, அவர் இருந்த அவருடைய இருக்கப்பட்ட நிலைமைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? ஒன்றுமே இல்லாமல் இயலாம எல்லாவற்றையும் இழந்தவராய் காணப்பட்டார். ஆனா அதற்கு பதிலாக இவங்க ஆறுதல் சொல்வதற்கு காயமான வார்த்தைகளை சொல்லி யோபின் இடத்துல இடைப்பட ஆரம்பிச்சாங்க. யோபு 12:4 சொல்லுது, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, அவர் சொல்றாரு, அவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்படுறேன், அவங்களால நான் என்ன படுறேன், நான் நிந்திக்கப்படுறேன், நிந்தனைகளான வார்த்தைகளால் நான் நிந்திக்கப்படுறேன்னு சொல்றாரு. யோபு 16:20 சொல்லுது, என் சிநேகிதரை என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பாருங்களேன், யோபனுடைய ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு வசனத்துல அவங்க நண்பர்கள் பேசுவதை குறித்து அவர் இப்படியாய் சொல்றாரு, என் சிநேகிதனால் நான் நிந்திக்கப்படுறேன். யோபு 16:20 சொல்றாரு, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் சொல்லிட்டு. யோபு 19:14 சொல்லுது, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். அவருடைய மனநிலைமை பாருங்க, என்ன பரியாசம் பண்றாங்கங்க, என்ன நிந்திக்கிறாங்க, அதுக்கு பதிலா என் சிநேகிதர் என்ன பண்ணிட்டாங்க, என்ன மறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நண்பனோட வேலை என்னவா இருக்கணும், ஒரு நண்பனாய் காணப்பட்டவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படணும்? அப்ப நம்மளிடத்தில் ஆறுதல் தேடுகிறவர்களின் இடத்துல நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாய் இருக்கும் சொல்லிட்டு நீதிமொழிகள் வசனம் எப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்ப ஏற்ற சமயத்தில் ஒரு ஆறுதலுக்காக வந்திருக்காங்க, ஒரு துக்கத்தினால வந்திருக்காங்க, ஏதோ ஒரு வேதனை நிமித்தம் வந்திருக்காங்க, ஒன்னு கண்ணீரோடு கூட வந்திருக்கிறாங்க என்றால் அவங்களுடைய கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ண, கர்த்தரிடத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அவங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அவங்க அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க காயப்படுத்துகிற வார்த்தைகளை, யோபு தப்பே செய்யலன்னு சொல்லிட்டு, யோபு ஒரு துர்மார்க்கமான மனுஷனாய் காணப்பட்டிருந்தாருன்னா, யோபு ஒரு துர்மார்க்கமா நடந்திருந்தாருன்னா, யோபுவை பத்தி எதுவுமே தெரியாம வந்து இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா யோபுவை பற்றி அனைத்தும் தெரிந்த இந்த 3 நண்பர்களும் என்ன பண்றாங்க, யோபினிடத்துல கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள். அதனாலதான் யோபு சொல்றாரு, நான் நிந்திக்கப்படுறேன், நான் காயப்படுறேன், என்ன பரியாசம் பண்றாங்க, என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இப்படியா என்ன பண்றாரு, புலம்புகிறவராய் காணப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? ஆறுதலான வார்த்தைகள், ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் காணப்படும். அப்ப நண்பர்கள் நம்மளிடத்தில் ஆறுதல் தேடுகிற இடத்தில் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? கனிவான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் சொல்லிட்டு சொல்லுது. அதனாலதான் யோபு 42:7 வசனம் சொல்லுது, இவங்க நிதானமா யோபு கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, இவங்க வந்து என்ன பேசல, நிதானமாய் நீ என்னை பேசினது போல, நீ என்னை குறித்து பேசினது போல உன் நண்பர்கள் எப்படி பேசல, நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தரே இறங்கி யோபின் இடத்துல சொல்றாங்க. அப்படி நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நிதானமாய் காணப்பட வேண்டும். யோபனுடைய நண்பர்கள் எப்படி பேசுறாங்க, காயப்படுத்துகிறவர்களாய் பேசுறாங்க. ஆனால் நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு நல்ல நண்பன் எப்படிப்பட்டவனா
உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்று 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26 தாவீது இப்படியா சொல்றாரு, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். உன் சிநேகிதம் ஆச்சரியமா இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்தது. தாவீது சொல்றாரு, யோனத்தானுக்காக சொல்றாரு, நீ எப்படி என் சகோதரனாகிய சிநேகிதனே சொல்ல, என் சகோதரனாகிய யோனத்தானே, நான் வியாகுலப்படுறேன். எதுக்காக படுறேன்? தான் யுத்தத்துல மரித்துட்டாருன்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே தாவீது இப்படியா சொல்றான், நான் வியாகுலப்படுறேன். நீ எப்படி இருந்த, எனக்கு வெகு இன்பமா இருந்தாய். உன்னுடைய சிநேகம், உன்னுடைய நட்பு எனக்கு எப்படி இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும், ஒரு பெண்களோட சிநேகத்தை காட்டிலும் உன்னுடைய சிநேகம் அவனுக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது, அதிகமாய் காணப்பட்டது. அப்ப யோனத்தான் தாவீதினிடத்துல எப்படி நடந்திருப்பாரு, தாவீது யோனத்தான் இடத்தில் எப்படி நடந்திருக்கிறாரு பாருங்க. அப்போ ஒரு நண்பர் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், யோனத்தானை போல காணப்பட வேண்டும். ஒரு ஸ்டேட்மெண்ட் தாவீது கொடுக்கிறாரு யோனத்தானை குறித்து, உன்னுடைய நட்பு எனக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது, ஆச்சரியமாய் காணப்பட்டது. துரோகம் இல்லாத நட்பாய் காணப்பட வேண்டும், களங்கம் இல்லாத நட்பாய் காணப்பட வேண்டும், கலகங்கள் இல்லாத நட்பாய் காணப்பட வேண்டும். ஒரு ட்ரஸ்ட் பர்சனா நம்மளை நம்பி இருக்கிறவர்களுக்கு நாம் எப்பொழுதும் எப்படி காணப்பட வேண்டும், ஆறுதல் சொல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும், தேறுதல் சொல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும். அவங்க உடைஞ்சு போய் உட்கார சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்க வேண்டும், கை தூக்கி விடுகிறவளாய் காணப்பட வேண்டும். உடைக்கப்பட்ட அந்த இருதயங்களை காயம் கட்டுகிறவளை போல காணப்பட வேண்டும். அப்படிதான் யோனத்தான் காணப்பட்டாரு. அதனாலதான் தாவீது அப்படியே சொன்னாரு, இந்த 3 நண்பர்கள், அந்த யோபினுடைய நண்பர்கள் பாருங்க, இந்த 3 நண்பர்களை போல வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கக்கூடாது, இவங்கள போல காணப்படக்கூடாது. ஆறுதல் சொல்ல வந்தவங்க எப்படி சொல்றாங்க, யோபினுடைய வாயின் வார்த்தைகளால யோபு என்ன பண்றாங்க, காயப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது மட்டும் இல்ல, வேதத்துல இன்னும் சில 2 நண்பர்கள் காணப்பட்டாங்க. யார் என்றால், யாக்கோபு 2:26 சொல்லுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். யாருடைய சிநேகிதன் பாருங்க, தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் கிடைச்சாரு, யோனத்தான் என்ற சிநேகிதன். ஆனால் இங்கு ஆபிரகாமுக்கு ஒரு சிநேகிதன் உண்டானாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சிநேகிதனாய் காணப்பட்டார். அதனால் தான் அவன் தேவனுடைய சிநேகிதன். யாருக்கு அவர் நண்பனாய் இருந்தாரு, கர்த்தருக்கே நண்பராய் காணப்பட்டார். யாத்ராகம் 36:11 சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஒரு நண்பன் நண்பனோடு பேசுவது போல நான் யாரிடத்துல பேசினேன், மோசேயினிடத்துல நான் பேசினேன். 2 பேருக்கு ஒரு நண்பர்கள் கிடைச்சாங்க. யார் நண்பர்களாய் கிடைத்தாங்க, கர்த்தரே நண்பராய் கிடைத்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு யார் நண்பர்களாய் காணப்படுகிறாங்க, நம்மளுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை பத்தி சொல்லு, நீ யார் என்பதை நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நண்பர்களை பத்தி சொல்லும் பொழுதே நாம எப்படிப்பட்டவங்கன்னு அந்த நண்பர்களை வைத்தே சொல்ல முடியும். அப்போ நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், யோனத்தானை போல காணப்பட வேண்டும். யோனத்தான் எப்படி தாவீதுக்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமாய் காணப்பட்டாரோ அப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, தேவனுக்கே சிநேகிதனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட சிநேகிதை நாம் கர்த்தரிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு யார் சிநேகிதராய் இருக்க வேண்டும், கர்த்தரே நமக்கு சிநேகிதராய் காணப்பட வேண்டும். யோவான் 15:15 சொல்லுது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் சொல்றார், நம்மளை சிநேகிதரே, நமக்கு அவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யோபுக்கு ஒரு நண்பர்கள், 3 நண்பர்கள் இருந்தாங்க பாருங்க. அந்த நண்பர்களை போல உலக பிரமாணமான நண்பர்களை தேடுகிறவளா இல்ல, நமக்கு யார் நண்பராய் காணப்பட வேண்டும், நமக்கு ஆண்டவரே நண்பராய் காணப்பட வேண்டும், தேவனே நண்பராய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நட்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனுஷனிடத்துல மட்டும் கிடையாது. இந்த 3 பேரும் பேசினாங்க பாருங்க, நிதானம் இல்லாம பேசினாங்க பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நான் முன்னாடி சொல்லப்பட்டது போல ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் இருக்கும். நாம் யாரை போல மறு உத்தரவு நிதானமாய் கொடுக்க வேண்டும். தாவீதை போல ஒரு யோனத்தானுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறாரு, ஒரு செய்தியை சொல்றாரு. அவர் இறந்தாருன்னு சொன்ன உடனே அவரை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அவரை குறித்து ஒரு குறிப்பு சொல்றாரு. அவன் எனக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான், அவனுடைய நட்பு எனக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது, ஆச்சரியமாய் காணப்பட்டது. நம்மளுடைய நட்பை குறித்து தேவன் எப்படி சொல்றாரு, ஆச்சரியமா இருக்குதா? உலக ரீதியான நட்புகளோடு
நம்ம பழகுறோம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நம்ம நண்பர்களோடு பேசும் பொழுது, நம்ம எப்படிப்பட்ட சிநேகிதர்களோடு பேசும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம். பெருமையானவர், நான் உன்னை காட்டிலும் கொஞ்சம் மேன்மையானவர் தான், நான் உன்னை காட்டிலும் கொஞ்சம் மேன்மை தான், என்னிடத்தில் இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர்களிடத்துல நம்மளுடைய மேன்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்படுறோமா? அப்படி அல்லங்க. தாவீதை போல ஆச்சரியமான நட்பாய் காணப்படுதா? இல்ல. ஆபிரகாமை போல, ஆபிரகாம் யாருக்கு நண்பனாய் இருந்தான்? தேவனுக்கு நண்பராய் சிநேகிதனாய் காணப்பட்டான் வேத வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்மளுடைய நட்பு உலக ரீதியான மனிதர்களோடு பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் வீணான வார்த்தைகளை பேசும். நம்ம நட்புன்னு சொன்னா கூட நாம மற்றவங்களோட, நம்ம நண்பர்களோடோ, நம்மளுடைய ஆவிக்குரிய நண்பர்களோட பேசும் பொழுது எதை குறித்து நம்ம பேசுறோம்? மத்தவங்களை குறித்து நம்ம பேசுறோமா? தேவையில்லாத காரியங்களை குறித்து அலப்பிக் கொண்டு இருக்கிறோமா? இல்லை கர்த்தரை குறித்து, கர்த்தரோட பிள்ளைகளை ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தரோ அதை கவனித்து கேட்கிறான்னு வேத வசனம் சொல்லுது. நாம் அவர்களோடு கூட, ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட பேசும் பொழுது, ஆவிக்குரிய சிநேகிதர்களோடு கூட பேசும் பொழுது, நாம் யாரை குறித்து நம்ம டிஸ்கஷன் பண்றோம், யாரை குறித்து நம்ம கான்வர்சேஷன் பண்றோம், கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு சிநேகிதனாய் காணப்பட்டார், நமக்கு அந்த சிநேகித நட்பை கொடுத்திருக்கிறாரு. அவர் நமக்கு தகப்பனாய் காணப்படுகிறார், அவர் நமக்கு தாயாக காணப்படுகிறார், அவர் நமக்கு நண்பராக காணப்படுகிறார். நம்மளுடைய நட்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு தேவனோடு ஒரு நட்பு பாராட்டுகிற ஒரு மனுஷன், உறவாடுகிற ஒரு மனுஷன் மற்றொரு பழகும் பொழுதும் அதே நட்பை தான் வெளிப்படுத்துவானே தவிர, கடவுளிடத்துல ஒரு நட்பும் மனுஷனிடத்துல ஒரு நட்பும் வெளிப்படுத்தவே மாட்டான். கடவுளோடு கூட ஐக்கியத்துல இருக்கிறவங்க, கடவுள் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரோட நான் ஐக்கியமா இருக்கிறேன், அவரோட நான் எப்பொழுதும் பேசுறேன், அவரோட என்னோட கான்வர்சேஷன் இருக்குது, அவரோட நான் எப்பவுமே என்னுடைய ஜப நேரத்துல அவரோடு கூட, அவர் தாங்க எனக்கு முதல் நண்பன் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட பேசுறவங்க மற்றவங்களோட தேவையில்லாத வார்த்தைகளும் காயப்படுத்துகிற வார்த்தைகளும் கொண்டு இடைப்படவே மாட்டாங்க. எப்படி இந்த யோபனுடைய நண்பர்களை போல அல்ல, தாவீதை போல உன்னுடைய நட்பு எனக்கு எப்படிப்பட்டதா இருந்தது, என்னுடைய இருதயத்திற்கு ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லிட்டு நிதானமாய் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நண்பர்கள் பாருங்க, 3 பேரும் அவரை நினைச்சிருந்தா யோபு ஆறுதல் படுத்திருக்கலாம். அவங்களால பொருள் கொடுக்க முடியலன்னா கூட யோபுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? அவருடைய இருதயத்தை காயம் கட்டி இருக்கலாம். ஆனா அவங்க காயம் கட்டுவதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தூற்ற ஆரம்பிச்சுட்டாங்க, சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பாவம் பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணதுனாலதான் உனக்கு இப்படி நடந்திருக்குது. நாம கூட சில நேரத்துல இப்படி சொல்றோமா? நீ அதை பண்ண, உனக்கு அதனாலதான் இப்படி நடந்துட்டு இருக்கு, அவனுக்கு அடி விழுந்திருக்கு, அவன் இப்படி பண்ணான், அதனாலதான் அவனுக்கு இந்த இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறவளாய் காணப்படுகிறோமா? நம்மை நாம என்ன பண்ணணும்? நிதானித்து ஆராய வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யோபு 42 பாருங்க. இந்த நண்பர்களை குறித்து ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு. யோபு 42:8 சொல்லுது, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ இதை பண்ணதுனால தான் உனக்கு அப்படி நடந்திருக்கு, நீ பாவம் பண்ணிருப்ப, கடவுளுக்கு விரோதமா தூஷணம் பண்ணிருப்ப, நீ இதெல்லாம் பண்ணிருப்ப, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ண, உனக்கு அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அவங்க அலசி ஆராயாம, நிதானமாய் ஒரு முடிவை எடுக்காம, அவங்களுடைய மனதுல தோன்றின காரியங்களை வைத்துக்கொண்டு யோபனிடத்துல இடைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசுறான். அவர் ஏற்கனவே நொந்து என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் இழந்தவராய், சரீர பலனை இழந்தவராய், ஆஸ்தியை இழந்தவராய், தன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு என்ன பண்றாங்க? உட்கார்ந்து அவர் அழுது கொண்டிருக்கிறவராய் காணப்படுறாரு. அழுது கொண்டிருக்கிற மனிதனோடு கூட போயிட்டு காயம் கட்டுகிறவர்களாய் இல்லாதபடி என்ன பண்றாங்க? நீ இதெல்லாம் பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தூஷிக்கிறவளாய் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த தூஷிக்கிற அந்த 3 நண்பர்களுக்கும் தெரியாது, யோபுக்கு ஒரு 42வது அதிகாரத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். யோபுக்கே தெரியாது, கர்த்தர் இந்த அதிகாரத்தை எனக்கு வைத்திருக்கிறார், இந்த அதிகாரத்துல இப்படியெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்டவராய் ஆச்சரியமா பண்ணாரு. 42வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு மறு உத்தரவு கர்த்தரிடத்திலிருந்து வருது யோபினுக்கு. நீங்க செய்ய நினைக்கிறது எதையுமே தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு? 10வது வசனத்துல உடனே தேவன் அப்படி சொன்ன உடனே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரட்டத்தனியை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க,
அவன் தன் சிநேகிதருக்காக, தனக்காக கூட இல்லைங்க. அப்பயும் போயிட்டு தனக்காக வேண்டுதல் பண்ணல. தான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய சூழ்நிலை இப்படி காணப்படுது. நான் எல்லாவற்றையும் இழந்தவனாய், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்காருவனா, என் சரீர பலன், என் பிள்ளைங்களெல்லாம் இழந்துட்டேன். நான் மொத்தையுமே இழந்துட்டேன். தேவன் வந்து கேட்கிறாரு, சுழல் காற்றுல மறு உத்தரவு கொடுக்கிறாரு. உடனே நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஆண்டவரே, இழந்து போன எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுங்க. இழந்து போன என் பிள்ளைங்களை கொடுங்க. இழந்து போன என் மகளை கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். ஆனால் யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் காணப்பட்டார். அதனாலதான் யோபினுடைய சிறையிருப்பு எப்படி மாறுது? தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனியான நன்மைகளால் அவரை நிரப்பினார். நாம யாருக்காக வேண்டுதல் செய்கிறோம்? அப்ப இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது? நிதானமாய் மறு உத்தரவு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரியங்களை அலசி ஆராய்ந்து அதற்காக ஜெபித்து மறு உத்தரவு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்த உடனே நம்மளுடைய அசம்ஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது. இதுதான் நடந்திருக்கும், இததான் பண்ணிருப்ப, இததான் நீ செஞ்சிருப்பன்னு சொல்லி யோபனுடைய நண்பர்களை போல நிதானம் இல்லாம பேசக்கூடாது. எப்படி யோனத்தானுக்காக தாவீது நிதானமாய் மறு உத்தரவு கொடுத்தாரோ, அதே போல நாம என்ன பண்ணணும்? நிதானமாய் மறு உத்தரவு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன பண்ண வேண்டும்? ஆறுதல் படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காயம் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி பாருங்க, அந்த 3 நண்பர்களும் அதை பண்ணல. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க? நீ பாவம் பண்ணிட்ட, அதனால தான் கடவுள் உன் வாழ்க்கையில இதை அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சபிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. நாம அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. காயம் கட்டுகிறவர்களாய், உடைந்து போன இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நாம என்ன பண்ணணும்? அதுக்கு ஆறுதல் படுத்துகிறவர்களாய், ஏற்ற சமயத்தில் சொல்ற நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை தேற்றுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அவர்களுக்காக நாம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன பண்ண வேண்டும்? யோபு பாருங்க, ஆனா அவங்க 3 பேரும் அப்படி நடந்துக்கல. ஆனா யோபு என்ன பண்றாரு? அந்த 3 பேரும் அப்படி பண்ணிட்டாங்க. கர்த்தர் உடனே சொல்லும் பொழுது என்ன பண்றாரு? அவங்க உன்னை போல நிதானமா பேசல யோபு. அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறவராய் காணப்பட்டார். நாம அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாய், மற்றவங்களுடைய பாரங்களை நம் பாரங்களாய் ஏற்றுக்கொண்டவர்களாய், மற்றவங்களுடைய வலி நம்மளுடைய வேதனையாய் மாற்றிக்கொண்டவர்களாய், மற்றவர்களுடைய கண்ணீர் நம்மளுடைய கண்ணீராய், மற்றவர்களுடைய இழப்பு நம்மளுடைய இழப்பாய் மாற்றிக்கொண்டவர்களாய் என்ன பண்ண வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மட்டும் கிடையாது, இதுல இருந்து வேற ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். நாம் யாருக்கு நண்பர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருந்தது போல நமக்கு யார் சிநேகிதராய் காணப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சிநேகிதராய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் பாருங்க, யோபுக்கு ஒரு 42வது அதிகாரத்தை வைத்து கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்னு சொல்லிட்டு 42வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. அதே போல தேவன் நாம யோபுவை போல, ஒரு தாவீதை போல, ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை போல காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய முன்னிலைமையை காட்டிலும் நம் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.